பிரைஸ் அல்லாட். ஏசாயா புஸ்தகத்தில் உள்ள ஊழியக்காரரை பற்றிய தீர்க்க தரிசனம் இயேசுவின் குணப்படுத்தும் ஊழியத்தில் எவ்வாறு நிறைவேறுது என்ற காரியத்தை இன்று பார்க்கலாம். இயேசுவை குணப்படுத்தும் மற்றும் இரக்கமுள்ள ஊழியம். ஏசாயா புஸ்தகம் 42 அதிகாரம் 1-4 வசனத்தில் விவரிக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறது. இந்த வசனம் மத்தேயு 12 அதிகாரம் 17-21 மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் தேவன் தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரரை பற்றி பேசுகிறார். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்கிட மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தும், அதை வீதியிலே கேட்க பண்ண மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரராகிய மெசியாவை பற்றி பேசுகிறார். அவர் தேசங்களுக்கு நீதியை கொண்டு வருவார். ஆனால் பலவந்தம் அல்லது பகிரங்க வெளிப்பாட்டை விட மனத்தாழ்மையுடன் மென்மையுடன் அவ்வாறு செய்வார். அதாவது அவருடைய ஊழியம் அரசியல் அதிகாரம், உயர்ந்த சுய விளம்பரம் அல்லது வன்முறை புரட்சி ஆகியவற்றை சார்ந்திருக்காது. இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி விளக்கம் கொடுக்கிறார். சுவிசேஷங்களில் இயேசுவின் ஊழியத்தை நாம் கவனிக்கும் போது அவர் தொடர்ந்து இந்த வழியில் செயற்படுவதை நாம் காண்கிறோம். உதாரணத்துக்கு மத்தேயு 12 அதிகாரம் 15-17 வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சுகப்படுத்தினார், சொஸ்தமாக்கினார். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாரம் அல்லது மோதல் மூலம் செல்வாக்கு செலுத்துவதற்கு பதிலாக இயேசு நோயுற்றவர்களை அமைதியாக குணப்படுத்தினார், உடைந்தவர்களை மீட்டெடுத்தார், தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை பொறுமையுடன் இரக்கத்துடன் கற்பித்தார். தீர்க்க தரிசனத்தில் மற்றொரு முக்கிய பகுதி ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் மற்றொரு முக்கிய பகுதி குறிப்பிடுகிறது. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவனுக்கும் நெருந்த நாளில் முடியாமல் மங்கேறிய திரிய அணியாமலும் இருப்பார் என்று. பண்டைய உலகில் ஒரு நெருந்த நாளில் என்பது சேதமடைந்த தாவரமாகும். அது பொதுவாக தூக்கி எறியப்படுகிறது. மேலும் மங்கேறிய திரிய அரிதாகவே எரிகிறது மற்றும் பெரும்பாலும் அணைக்கப்படுகிறது. இந்த உருவகம் பலவீனமாகவும் துன்பப்பட்டவர்களாகவும் அல்லது ஆவிக்குரிய ரீதியில் ஊக்கமற்றவர்களை அடையாளப்படுத்துகிறது. அப்படிப்பட்டவரிடம் இயேசு ஊழியம் தொடர்ந்து அக்கறை காட்டியது. சமுதாயத்தை நிராகரிக்கப்பட்ட தொழில்நோயாளிகளை குணப்படுத்தினார். பார்வையற்றோருக்கு பார்வை மீட்டெடுக்கப்பட்டது. பாவிகளுக்கு மற்றும் வெளியேற்றப்பட்டவர்களை தேவன் தன்னை அணுக அனுமதித்தார். மேலும் மத தலைவர்கள் புறக்கணித்து அல்லது கண்டனம் செய்தவர்கள் கருணை காட்டினால் பலவீனமாக நசுக்கப்பட்டவர்களுக்கும் பாவிகளையும் நிராகரிப்பதற்கு பதிலாக அவர் பொறுமையுடன் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தார். மேலும் ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு முன்னறிவிக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார் என்று. இந்த கணிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் மசியாவின் பணி இஸ்ரவேலுக்கு அப்பால் அனைத்து நாடுகளுக்கும் விரிவாகும் என்பதை காட்டுகிறது. இயேசு தம்முடைய ஊழியத்தின் போது பல்வேறு பின்னணியில் இருந்தவர்களை குணப்படுத்துகிறார். இறுதியில் உலகம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லப்படும் தம்முடைய பின்பற்றுகிற ஊழியக்காரர்களுக்கும் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கும் கட்டளையிட்ட ஆகார் இயேசுவின் குணப்படுத்தும் மற்றும் இரக்கமுள்ள கிரியைகள் தற்செயல் கருணை செயல் அல்ல, ஆனால் தேவனுடைய ஊழியரை பற்றிய ஏசாயா தீர்க்கதரிசியின் வெளிப்படையான நிறைவேற்றமாகும். ஆமென்.